ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போகிற திரைப்படம் மனிதன் தெய்வமாகலாம். எளிமையான மக்களோட வாழ்க்கை, அவங்களோட எதிர்பார்ப்பு, அதை அடையிறதுக்கான அவங்களோட கடினமான உழைப்பு மற்றும் அவங்க எதிர்கொள்ளும் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள், இதனால் அவங்களுக்கு ஏற்படும் கொடுமைகள், இதுதான் இந்த திரைப்படம். வயாம் என்டர்டைன்மெண்ட் சார்பாக விஜயா சதீஷ் மற்றும் RS சதீஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் செல்வராகவன், குஷி ரவி, லீர்த்திகா, இலா பரத், RS சதீஷ், கௌசல்யா, மைம் கோபி, YG மகேந்திரா, சேலம் தீபக், சுதா, ஜோதி கண்ணன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. AK பிரியன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு K ரவிவர்மா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு டென்னிஸ் மஞ்சுநாத். சிறையில் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிற செல்வராகவனை காப்பாற்ற முயற்சிக்கும் MLA YG மகேந்திரன் அவருடைய முன்கதையை கேட்குறாரு. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பொன்வயல் அப்படின்ற கிராமத்தில் ரொம்பவும் அடக்கமான மனிதராக வாழ்ந்துட்டு வராரு நுங்கு வியாபாரி ராகவன்ற செல்வராகவன். சுமார் 40 குடும்பங்கள் வசிக்கிற அந்த கிராமத்தில் போதுமான சாலை வசதி, குடிநீர் வசதி இல்லாமல் கஷ்டப்பட ஒரு வயசான சமூக ஆர்வலர் அவங்களோட அடிப்படை தேவைகளுக்காக அரசியல்வாதிகள் கிட்ட மனு கொடுக்குறாரு. இப்படி மனு கொடுத்துமே எந்த விதமான வசதிகளும் செய்து தரப்படாமலேயே இருக்குது. இந்த நிலையில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்கள் தங்களுடைய அவசர தேவைகளுக்காக உள்ளூர் கந்துவட்டி தாதாவான இன்பராஜ்ன்ற மைம் கோபி கிட்ட கடன் வாங்கிட்டு தவிக்கிறாங்க. இப்படி தவிக்கிறவங்க கிட்ட இன்பராஜ் என்ன பண்ணுறாருன்னா, கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாதவங்க கிட்ட இருக்கிற நிலங்களை அபகரிக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து சித்திரவதையும் பண்ணுறாரு. பக்கத்து கிராமத்தில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க செல்வின்ற குஷி ரவி. இவங்க ராகவனை விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, நுங்கு வியாபாரத்தை விட்டுட்டு கிராமத்து ஒதுக்குப்புறத்தில் ஒரு தாபா ஹோட்டலை நடத்த முடிவெடுக்கிறாங்க இந்த தம்பதியினர். முடிவெடுத்து அதை செயல்படுத்தவும் தொடங்குறாங்க. ஹோட்டல் ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் இன்பராஜ் ஒரு நாள் மது குடிச்சிட்டு வந்து அங்கே தகராறு பண்ணுறாரு. அது பெரிய அளவிலான கைகலப்பில் போய் முடியுது. அன்னையிலிருந்து இன்பராஜ் ராகவனை பழிவாங்க சமயம் பார்த்துட்டு காத்திருக்காரு. ஒரு கட்டத்தில் ராகவனோட குடும்பம் மற்றும் அந்த கிராமத்தில் வசிக்கிற மக்களும் இன்பராஜோட சுரண்டல்களால் கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இன்பராஜோட ஒரு வக்கிரமான ஒரு செயல் ராகவனோட குடும்பத்தையும் வாழ்க்கையையும் நிலை கொலைய செய்யுது. அது என்னன்னா, ராகவனோட அக்கா மரகதம்ன்ற கௌசல்யாவை மைம் கோபி வட்டிக்கு பணம் கேட்டு குடைச்சல் கொடுக்குறாரு. மரகதத்துக்கு உதவுறதுக்காக செல்வி போகிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் மைம் கோபி விளையாடிடுறாரு. இதனால் குஷி ரவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால் நிலை குலைந்து போகிறாரு ராகவன். இதுவரைக்கும் அமைதியின் மறு உருவமாக இருந்த இவர் அநீதிக்கு எதிராக தன்னுடைய மிருகத்தனமான ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த தொடங்குறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் எடுக்கிற அந்த ரூபம் அவரை மக்களோட பார்வையில் தெய்வமாக மாற்றியதா இல்லையா? கடைசியில் இந்த சமூக விரோதிகள் ஒவ்வொருத்தரையும் ராகவன் எப்படி வேட்டையாடினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு கணவன் மனைவி, இவங்களோட உறவின் பின்னணியில் இருக்கிற அழகான காதல் கதை. திருமணத்துக்கு அப்புறம் கூட காதல் இருக்குது அப்படின்றதையும், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மக்கள், அவங்களோட வாழ்வியல், அந்த மக்களை சுரண்டி பிழைக்கிற கூட்டம், அதுக்கான அதிரடி முடிவு, இது எல்லாத்தையும் கதை திரைக்கதை அமைச்சு ரசிக்கும்படி படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத்.
ராகவனாக செல்வராகவன் 2 வேறு வேறு பரிமாணங்களில் நடிப்பு கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா படத்தோட முதல் பாதியில் ரொம்பவும் ஒடுங்கிய அமைதியான மனிதராகவும், செகண்ட் ஆஃபில் எதிரிகளை துவம்சம் செய்யும் ஆக்ரோஷமான மனிதரா மற்றும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள். இவருக்கும் மனைவி குஷி ரவிக்குமான நேசம், நெகிழ்ச்சி. கன்னடத்திலிருந்து தமிழ் சினிமாவுக்கான புதுவரவு செல்வியாக குஷி ரவி. ஒரு கிராமத்து பெண்ணாக அந்த பெண்ணின் வலி, காதல், கணவன் மேலே வச்சிருக்கிற அன்பு, பரிவு, பரிதவிப்பு, துயரம், தவிப்பு அப்படின்னு அனைத்து உணர்ச்சிகளையும் சரியாக வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களோட நடிப்பால. நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் குணச்சித்திர நடிகையா செல்வராகவனோட அக்கா மரகதமாக சொல்லாமலே கௌசல்யா. இவருடைய கணவர் குமாரசாமியா RS சதீஷ். சில ஆண்டுகளுக்கு முன்பு வட்டிக்கு பணம் கொடுத்து பாலியல் வீடியோ சர்ச்சையில் சிக்கிய ஒரு ஃபைனான்சியரின் பிரதிபலிப்பாக பார்க்குற பார்வையாளர்கள் வெறுப்படையும் விதத்தில் கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கும் இன்பராஜாவா மைம் கோபி, அமைச்சர் பார்த்திபனா YG மகேந்திரன் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான சிறுமி அமுதாவாக லீர்த்திகா, சங்கராக சேலம் தீபக் உட்பட எல்லாருமே மண்ணின் வாழ்க்கையை தன்னுடைய நடிப்பினால பிரதிபலிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ரவி வர்மா கே. இன்றைய காலகட்டத்திலையும் சாலை வசதி இல்லாமல் இருக்கிற கிராமங்களோட அவலங்களையும் அந்த மண்ணில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை சூழலையும் கண்முன்ன கொண்டு வராரு தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலம். இசையமைப்பாளர் AK பிரியனின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, SV மலை இவங்களோட லிரிக்ஸ் கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளையும் வலிமைகளையும் பார்வையாளர்கள் மனசுல கடத்தும்படி பயணமாகுது. எடிட்டர் தீபக் S, கலை இயக்குனர் பாக்யராஜ் வெள்ளையன், ஸ்டன் டைரக்டர் மான்ஸ்டர் முகேஷ், நடன இயக்குனர் அசார் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. ஒரு சாதாரண மனிதர் மற்றவங்களுக்கு எப்படி தெய்வமாகிறாரு அப்படின்ற மாற்றத்தை கதையில் காட்டிய விதத்தின் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அதில் ஈடுபடுறவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்திருக்கு இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.